நமஸ்காரம். நான் இப்பொழுது இலைவடாம் செய்வதற்கு எப்படி என்று சொல்கிறேன். இலைவடாம் செய்வதற்கு ஒரு ஆழாக்கோ 2 ஆழாக்கோ உங்களுக்கு தேவையான அளவு பச்சரிசி சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கொள்ளவும். அதை நன்றாக 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊற வைத்து கழுவி கொண்டு அதை பிறகு நன்றாக மிக்சியில் இட்டு நன்றாக மைய அரைத்து கொண்டவும். பிறகு அதை 4-5 நாட்கள் புளிக்க வைக்கும். தினமும் கரண்டியால் கலரி விட்டு கொண்டே இருக்க வேண்டும். செய்வதற்கு முன் நமக்கு தேவையான அளவு பச்சை மிளகாயை மிக்சியில் நைஸாக அரைத்து இலைவடா மாவில் சேர்த்து திருப்பி கலக்கி கொள்ளவும். பிறகு அடுப்பில் இட்லி தட்டு வைத்து இலையில் பாதாம் இலை, வாழை இலை, மந்தார இலையில் இந்த இலைவடாத்தை சேர்த்து நன்றாக கரண்டியால் எழுதி அடுப்பில் இட்லி தட்டில் வைத்து வேக விடவும். இப்பொழுது உங்களுக்கு சுவையான இலைவடாம் தயார். இதை காய வைத்து கொண்டு வேண்டுமானால் எண்ணெயில் பொரித்து சாப்பிடலாம். இல்லை என்றால் பச்சையாகவே சாப்பிடலாம். மிகவும் ருசியாக இருக்கும். கூழ் இதே மாவையை எடுத்துக்கொண்டு இதே போல் பச்சை மிளகாயை எடுத்துக்கொண்டு அடுப்பில் தண்ணி வைத்து நன்றாக கொதிக்க விடவும். கொதித்த தண்ணீரில் தண்ணி கொண்டு கூடவே வைத்து கொள்ளலாம். ஏனென்றால் நேரமாக கட்டியாகிவிடும். தண்ணியை கூட வைத்துக்கொண்டு இந்த மாவை கொட்டி கலரி நன்றாக சிம்மில் வைத்து மூடி வைத்து விட்டால் சிறிது நேரத்தில் கூழ் தயார். எடுத்து சாப்பிடவும். முதல் நாளும் வைத்து கொள்ளலாம், மறுநாளும் வைத்து கொள்ளலாம். வேண்டுமானால் சிறிது நெய் சேர்த்து கொள்ளுங்கள். நெய் சேர்த்து கொண்டால் துளி ருசி கிடைக்கும். அவ்வளோதான். எடுத்து போச்சு. நீங்கள்